வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகக்கூடிய பகுதியில் முக்காணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித இளையனம்மாள் சிற்றாலயத்துக்கு தான். வாங்க போகலாம். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய இந்த சாலை வழியாக தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம போகணும். போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையான ஒரு இடமாகத்தான் இருக்குது. பாருங்கள், பழைய காயில் தாண்டி நம்ம அப்படி நேரம் அகரம் இந்த பகுதியெலாம் தாண்டி நம்ம வந்தோம்னா பாருங்கள், வழிநடுக அழகாக வாழை மர தோப்பு ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பசுமையான ஒரு இடம். இப்படி நம்ம நேராக போனால் திருச்செந்தூருக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்காணி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் இது. இதில் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தொலைவிலே ஒரு 100-150 மீட்டர் தொலைவிலேயே இடதுபுறம் இந்த ரோடு திரும்பும். அதிலே உங்களுக்கு போர்டு வச்சுருக்கிறாங்க, புனித இளையனம்மாள் சிற்றாலயம் செல்லும் வழின்னு. ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம். அந்த போர்டிலேருந்து சரியாக இன்னொரு 50 மீட்டர்லேயே இந்த ஆலயம் வந்துடும். பாருங்க, ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் இது. இது எந்த ஆண்டில் உள்ளது அப்படிங்கிறதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் உள்ள கெபியில் அதனுடைய வருடங்கள் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், 1590. அப்பா, 1590 கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இங்கே பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு இரும்பு கேட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஷெட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இது இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இதை கொஞ்சம் புதுப்பிக்கலாம். எவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது. 1500களில் உள்ள ஆலயம், புனித இளையனம்மாள் ஆலயம்.
பாருங்கள், இந்த மேலே உள்ள சிலுவையை பார்த்தீங்களா? பழைய சிலுவை, அந்த காலத்தில் உள்ளது. அதில் அடித்திருக்கக்கூடிய ஆணிகளை பார்த்தாலே தெரியும். இப்போ உள்ள மாடலே கிடையாது. இது பழைய காலத்தில் உள்ளது. 1500களில் இருக்கலாம் இதெல்லாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். 2 பக்கம் மீன், நடுவில் புனித இளையனம்மாளுடைய சொரூபம். நிறைய புதுமைகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியை சேர்ந்த மக்கள். ஆலயத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த ஆலயத்தை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார். என் பேர் தொம்மை. ஐயா அம்மா லேனம்மா பற்றி சொல்லப்போனால், லேனா பற்றி சொல்லப்போனால், நீங்கள் இந்த கோயிலில் என்னவா இருக்கீங்க? நான் இவன் ஊனியமாக கோயிலுக்கு ஊனிங்கிறம்மா. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து தூக்குப்பேன். எல்லாம் அம்மாவுக்கு விளக்கு போட்டு இங்கே காவலுக்கு கிடப்போம்மா. மக்கள் கூட்டமாக வராங்களா? எல்லாம் வருவாங்க. எல்லாம் கேட்குற வரம் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். வெள்ளி செவ்வாய்க்கு. ஆனால் டெய்லி 5-6 பேர் 6 பேர் 10 பேர் போல வருவாங்க. எந்த பங்கோட சேர்ந்தது? காயில் பங்கு. காயல்பட்டினத்தில் எந்த இது? காயில் பழைய காயில். பழைய காயில் உள்ள பங்கு. பழைய காயில் பங்கு. பழைய காயில் உள்ள பங்கு. ஆமாம். கோயிலில் ஆசனமும் நடக்குமா? எப்போ ஆசனம் போடுவாங்க? ஜனவரி 2. ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 2 போடுவாங்களா? வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி கோயிலுக்கு கூட்டம் சரியால் வரும். யார் சார்பாக அந்த ஆசனம் போடுவாங்க? அது தூத்துக்குடியிலேருந்து லாஞ்சி ஓனர்கள் வராங்க. அப்படியா? அவங்க நேர்மானமாக செய்கிறாங்க. நல்ல மாதிரி பரவலியாக நடத்துகிறாங்க. அவங்க கையில் ஒரு சிலுவை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆண்டவருடைய அவரை அறைந்த சிலுவையை கண்டுபிடித்தது இவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க நிறைய ஆராய்ச்சிகள் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணுவாங்களாம். இவங்க ஒரு பெரிய பேரரசி. ஆண்டவர் மேலே விசுவாசம் கொண்டு அவரை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை ஆண்டவர் மரித்த இடத்துல இவங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது 3 சிலுவைகள் கிடச்சிருக்கு. 3 சிலுவைகளில் எது ஆண்டவருடைய சிலுவை, எதில் அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அது எந்த சிலுவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய முயற்சிகள்லாம் வீணாயிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த நகரின், அதாவது ஜெருசலேமின் ஆயர் மகாரியஸ் அப்படிங்கிறவர் மூலமாக அந்த நகரின் வெளியே மரண தருவாயில், சாகக்கூடிய தருவாயில் அந்த பெண் ஒருத்தரை அழைச்சிட்டு வர வச்சுருக்கிறாங்க. அந்த பெண்ணை 3 சிலுவைகளையும் ஒவ்வொன்றா தொட பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் தொட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் மரணத்தின் மிக நெருக்கமாக மரண தருவாயில் இருந்திருக்கிறாங்க. அவங்க முதல் சிலுவையும் 2ஆம் சிலுவையும் தொடும்போது ஒன்றுமே செய்யலை. அவங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. 3ஆம் சிலுவையை தொட்ட உடனே அற்புதமாக அந்த பெண் எழுந்து குணமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அவங்க சாகும் தருவாயில் இருந்த பெண் தொட்ட உடனே அது குணமான காரணத்தினால அந்த சிலுவை தான் உண்மையான சிலுவை அப்படின்னு சொல்லி புனித ஹெலனா அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையான சிலுவை கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் புனித கல்லறை தேவாலயம் கட்டுவதற்கு இவங்களுடைய மகன் அந்த பேரரசன் கான்ஸ்டான்டின் அவர் உத்தரவிட்டிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஆலயமும் கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், அநேக அற்புதங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்தது கிபி 246, இறந்தது கிபி 327, 80 வயதில் இறந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல அநேக பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை கண்டுபிடித்ததுனால தான் இவங்க கையில் பாருங்கள், இப்போ இந்த சிலுவையை அடையாளமாக இந்த சுரூபத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த திருச்சிலுவையை கிபி 14/9 327ஆம் நாள் கண்டெடுத்த புனித இளையனம்மாளின் நினைவாக இந்த குருசடி 1590ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டுள்ள திருச்சிலுவை 419 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு
20/11/2009 அன்று அருட்தந்தை பவுல் ராபின்ஸ்டன் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு நிறுவப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? பாருங்கள், இதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஏ ஆண்டனி க்ரூஸ் ஃபெர்னாண்டோ அண்ட் ஃபேமிலி. கல்வெட்டு அங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆலயம் வந்து ரொம்ப பழைய ஒரு ஆலயமாக இருக்குது. மக்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை பழுது பார்த்து புதுப்பிப்பதற்கு ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு திருப்பலி பூஜை நடக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை புத்தகமும் அன்னையினுடைய திருவுருவ படம் அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 ரூபா தான். இந்த பக்கம் பாருங்கள், பழம்பெரும் தோணி துறையில் 3 காணி நிலத்தில் பாய்ந்தோடும் தாமிரபரணியின் கரையில் அற்புதமாய் காட்சியளிக்கும் திருச்சிலுவையை கண்டெடுத்த ராக்கினியே வாழ்க. இதில் எழுதி போட்டிருக்கிறாங்க. கீழே பாருங்கள் குறிப்பு, காலணிகளை வெளியே கலற்றி விட்டு செல்லும். பார்த்தீங்களா? நிறைய பேர் அப்படியே செருப்பு காலோட உள்ளே போயிடுவாங்க. இந்த மழை நேரங்களில் வெள்ளம் வந்ததுன்னா இடுப்பளவுக்கு தண்ணீர் நிற்குமா. போன தடவை வந்த வெள்ளத்தில் 23 வந்த வெள்ளத்தில் புனிதருடைய பாதம் வரைக்கும் வெள்ளர் தண்ணீர் வந்து நின்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், சைடில் பாருங்கள், நல்ல பசுமையாக இருக்குது. அதில் ஒரு கல்லறை தோட்டம் அந்த பக்கம் இருக்குது. ஆலயத்தினுடைய இங்கே பாருங்கள், கொடிமரம் இருக்குது பாருங்கள். இந்த சிற்றாலயத்திற்கான கொடிமரம் இதுதான். இங்கே ஒரு கிணறு இருக்குது, புனித தண்ணீர் கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறுலேயே ஒரு கல்வெட்டு இருந்தது. இங்கே வரக்கூடிய பக்தர்களாக இந்த தண்ணீரை பிடிச்சிட்டு போவாங்களாம். ஆலயம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? போர்டுகள்லாம் பாருங்கள், ரொம்ப பழமையாக இருக்குது. நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் அங்கே வந்து நன்கொடை கொடுக்கலாம். ரசீதும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வர்றவங்க திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா முக்காணி அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிருங்க. அதாவது பழைய காயில் தாண்டுற உடனே அடுத்ததாக முக்காணி வரும், அங்கே நீங்கள் இறங்கிருங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆலயத்திற்கு பின்னாடி ஒரு அந்தோனியார் கேபி ஒன்று இருந்தது. எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். பழைய மணிக்கூண்டு உள்ளே பார்த்தேன், ஒரு மணி இருக்குது அதில். சைடில் பாருங்கள், நிறைய தென்னை மரங்கள், புளிய மரம், வேப்ப மரம்னு நல்ல ஒரு சோலை வனமாக தான் இருக்குது. இங்கே அசனம்லாம் போடுவாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கெபி இருந்தது. பழையகாயல் பங்கு முக்காணிபதியின் முத்தான திருச்சிலுவையை கண்டெடுத்த தாய் புனித இளையனம்மாள் கோடி அற்புதரான புனித அந்தோனியார் ஆலயத்தின் 400வது ஆண்டு விழா நாள் 4/6/1939. புனிதமான திருத்தலத்திற்கு முதலாக வருகை புரிந்து அர்ச்சித்தவர் மேதகாண்டகை எஸ்டி அமல்நாதர் முத்துக்குளித்துறை மன்ற ஆயர் அவர்கள்.
திருத்தலத்தின் வளர்ச்சி பணிக்கு உதவியவர்கள் உயர்திரு பொதுமக்கள். இவன் ஊர் இறை மக்கள், ஊர் கமிட்டியார், முக்காணி, வஉசி மாவட்டம். பார்த்தீங்களா கெபி பார்த்தீங்களா? 1590, 1990. பா, அந்த டைமில் யாரெல்லாம் அந்த பகுதியில் இருந்திருப்பாங்கல்ல மக்கள், யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். இப்போ எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு இடங்கள்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டவர் சிலுவில் அறையுண்ட அந்த காட்சி அதுதான் அந்த கெபியில் இருக்குது. இங்கே பாருங்கள், காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு வருகை தந்து புனித இளையனம்மாளின் அருளாசியை பெற்று செல்லுங்கள். நண்பர்களே, நம்மளுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.